மகிமை உண்டாவதாக. அடியேனே இந்த இடத்திலே நிறுத்த என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சபை போதகர், திருமறைப்பள்ளி பொறுப்பாளர்கள் மற்றும் சபையின் பொறுப்பாளர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில உலக திருப்பறைமள்ளி தினமாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையில் நடைபெற்ற ஈழப்போரை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அங்கே ஈழப்போர் நடந்தபோது பதுங்கு குழியில் அதிகமானவர்கள் பதுங்கி இருந்தார்கள். திடீரென்று பதுங்கு குழியில் குண்டு வெடித்தது. எல்லோரும் பதறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பிக்கின்றார்கள். எப்படியாவது தன் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று ஓடத் தொடங்குகின்றார். ஒரு தாய் ஒரு குழந்தையை இடுப்பில் எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது சிறிது தூரம் ஓடியதும் அந்த இடுப்பில் இருந்த குழந்தை சொன்னது, அம்மா அம்மா இங்கே பாருங்கள் என்று. அங்கே பார்த்தால் ஒரு தாய் இறந்து கிடந்தாள். அவள் அருகாமையில் ஒரு குழந்தை தாய் இறந்து கிடக்கதை கூட தெரியாமல் பால் குடித்துக் கொண்டிருந்ததாம். அப்போது இந்த குழந்தை சொன்னதாம், அம்மா அந்த குழந்தையும் நாம் எடுத்துவிட்டு ஓடுவோம் என்று. அம்மா சொல்கிறார்கள், இல்லை முடியாது, நான் உன்னை காப்பாற்றுவதே ஒரு பெரிய விஷயம். அப்போது நான் எப்படி அவனை காப்பாற்ற முடியும் என்று அம்மா அவனை முடியாது என்று சொல்லி முயற்சி சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை சொல்லுது, இல்ல நம்ம அந்த குழந்தையும் எடுத்து விட்டு ஓடுவோம் என்று. அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. கடைசியில அந்த அம்மா அந்த குழந்தை சொல்லுது, இதே நிலையில நீங்க அங்க இறந்து கிடந்து நான் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அப்படின்னு. அப்போ அந்த தாய்க்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவங்க உடனே அந்த குழந்தையும் எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தலாம். பாருங்கள், சில நேரம் இந்த குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. எத்தனையோ புத்தகங்கள் சொல்லிக் கொடுக்காத பாடங்களை இந்த குழந்தைகள் நமக்கு கற்றுத் தருகின்றன. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு அடையாளமாகும் சிறார்கள் என்று வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே சிறு பிள்ளைகளை தொடும்படி கொண்டு வருகிறார்கள். சீஷர்கள் அதட்டுகிறார்கள். அங்கே அவர் சொல்கிறார், இந்த சிறு பிள்ளைகளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க முடியாது என்று. அடுத்ததா மார்க்கு 18:3 பார்க்கும்போது அங்கேயும் சீஷர்களுடைய ஒரு பதவி வரி, யார் பெரியது, வலது பக்கம் யாருக்கு, இடது பக்கம் யாருக்கு. அங்கேயும் அவர் சொல்லல ஒரு பெரியவனுக்கு தான் கொடுப்பேன், வசதியுடையவனுக்கு கொடுப்பேன், அறிவாளிக்கு கொடுப்பேன்னு சொல்லல. அங்கேயும் அவர் ஒரு குழந்தைய தான் முன்னிறுத்தினாரு. ஆனா நாம என்ன செய்வோம் நினைப்போம், சிறு குழந்தைகள்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். நாம படிப்படியாக வளரும் போது அந்த நல்ல குணங்களை எல்லாம் நாம் இன்னைக்கு இழந்து விடுகிறோம். இந்த சிறு குழந்தைகளை நீங்க பார்க்கும்போது அழகா சிரிக்கும். அந்த சிரிப்புல அவ்வளோ அழகு இருக்கும். ஆனா மனசுக்குள்ள அது தூய்மையா இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா மனசு ஃபுல்லா பகை வச்சுட்டு உதட்டளப்புல ஒரு சிரிப்பு. அதுதான் குழந்தைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாதிரி இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்புங்கிற குணம் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கு. அதாவது சில குழந்தைங்க விளையாடிட்டு நிற்கும், சொல்லும் நான் நாளைக்கு நான் கூட விளையாட மாட்டேன், நாளைக்கு நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வரும். ஆனா ஆளா அங்க போய் நிற்கும். அதுதான் குழந்தைங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், உயிரே போனாலும் நான் இனி அவங்க கூட பேச மாட்டேன், உயிரே போனாலும் நான் அவன் வீட்டுக்கு காலே வைக்க மாட்டேன் நம்ம சொல்றது அது. ஆக அந்த சிறு பிள்ளைகளை போல் நான் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். குழந்தைகள் அன்பு காட்டும் போது அது திருப்பி நமக்கு அன்பை தரும். குழந்தைகள் மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும் அந்தந்த நேரத்துல வெளிப்படுத்தும். அது எதையும் மனசுல வச்சுக்காது. ஒரு மென்மையானவர்களாக இருக்கும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நாமும் மென்மையானவர்களாக மாற வேண்டும் என்று. லூக்கா 17வது அதிகாரம் 21 முதல் 23 வரை பார்க்கும்போது அங்கே ஒருமுறை பரிசேயர் கேட்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று. அப்போ அவர் சொல்றாரு, இதோ இங்கன்னு அதோ அங்கேன்னு சொல்லப்படுறதுக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறதுன்னு. நாம இன்னைக்கு எங்கெங்கயோ தேடி போறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்வது கிடையாது. நம்ம எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த உணர்வதே இல்லை. முதலாவதாக நாம் பார்க்கும்போது அவரை சார்ந்து நெருங்கி வர ஆயத்தமாய் இருக்கிறோமா, இல்லை அவரை நம்பி சேர ஆயத்தமாய் இருக்கிறோமா. இந்த கல்லூரிக்கு போகும்போது இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல நம்ம எழுதுவோம் CSI கிறிஸ்டியன். அதுலதான் இன்னைக்கு பெருமையை தவிர உண்மையாவே நம்ம கடவுளை சார்ந்து வாழணும்னு நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். யோவான்
14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. ஆம், அவர் இல்லை என்றால் எதுவும் இல்லை. இந்த குழந்தைங்க எப்பவுமே பெற்றோரை தேடி தேடி வரும். எல்லா விஷயத்துக்கும் இந்த பெற்றோரை தான் நம்பும். அதே மாதிரி நாமும் அவரை தேடி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குழந்தைகளுக்கு நம்ம அடி கொடுக்கும்போ கொஞ்ச நேரம் அழுதுட்டு எதுவும் நடக்காத மாதிரி திரும்பி வரும். நாம என்ன செய்வோம்? ஒரு கஷ்டம் வந்ததும் பிரேயர் பண்ணுவோம். கிடைக்கலையா, அவரை விட்டுட்டு திரும்பி போயிட்டே இருப்போம். அதுதான் நாம இன்னைக்கு பண்றது. சில சமயம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு அகம்பாவத்தோடு சில முடிவுகளை எடுப்போம். கடைசியில் அது பிரச்சனையில தான் வருகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் கூட கடவுளை நம்பல. அங்க சோதனை பண்ணும் படப்ப வந்து கடவுளை சந்தேகிக்கிறார்கள். புத்திசாலித்தனமாக திரிக்கப்பட்ட ஒரு பொய்யை அங்கே அவர்கள் நம்புறாங்க. நம்ம இந்த குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போவோம், கையை பிடிச்சு கூட்டிட்டு போவோம். அந்த குழந்தைக்கு அவ்வளோ நம்பிக்கை, என் அம்மா என்னை விட மாட்டாங்க, என் அப்பா என்னை விட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி நாமும் அவரை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிறார், உங்களுடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை ஏற்படுத்துகிறது, அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி அது மறைந்திருக்கிறது என்று. நாம் இவற்றையெல்லாம் விட்டு மனம் திரும்பி அவரிடம் வரும்போது அங்கே மன்னிப்பு, மீட்பு, இரக்கம் நமக்கு உண்டு. லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் போது அங்கே 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண வருகிறார்கள். பரிசேயன் நெருங்கி வர ஆயத்தப்படவில்லை, ஆயக்காரனோ தூரத்தில் நின்று மனவருந்தி நெருங்கி வருகின்றான். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு விமானம் சென்று கொண்டிருந்தது. விமானம் சென்று கொண்டிருக்கும் போது அங்க விமானத்துல அடிக்கடி சொல்லுவாங்க சீட் பெல்ட் செக் பண்றதுக்கு. ஒரு விமானம் அப்படி போயிட்டு இருக்கும்போ திடீர்னு அந்த விமானி சொல்றாரு, எல்லாருமே சீட் பெல்ட் செக் பண்ணுங்க. அந்த சீட்டுக்கு அடியில வந்து அங்க ஜாக்கெட் எல்லாம் இருக்கும், மேல ஆக்சிஜன் எல்லாம் இருக்கும். அப்ப திடீர்னு அப்படி சொல்லும்போ நாம அந்த இடத்துல இருந்திருந்தாலும் பயப்பட்டிருப்போம். எல்லாரும் பதறாங்க, எப்படி நம்ம உயிர் என்ன ஆக போதோன்னு சொல்லிச்சு கவலைப்படுறாங்க. எல்லாரும் பிரேயர் பண்றாங்க, பெரியவங்க சின்னவங்க பல மதத்தை சார்ந்தவங்க உள்ள இருந்தாங்க, பிரேயர் பண்றாங்க. ஒரு 10 மினிட் தாண்டி அவர் சொல்றாரு, ப்ராப்ளம் சரியாச்சு, உங்களை நான் பத்திரமா கொண்டு லேண்டிங் பண்ணிடுவேன், நீ பயப்படண்டா அப்படின்னு சொல்லும்போ எல்லாருமே பெருமூச்சு விட்டு சால் வராங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு ரோயில இருந்த ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் கேட்கிறாரு, நீ ஏன் பயப்படல, இவ்வளவு கவலைப்படாம இருக்க, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டப்போ அந்த சிறுமி ஒரு பதில் சொன்னான். என்ன சொன்னானா, எனக்கு பயம் கிடையாது, நான் எதுக்கு பயப்படுறோம், ஏன்னா அந்த விமானம் ஓட்டுறது என்னோட அப்பா, ஏன்னா என் அப்பா எனக்கு எதுவுமே வர விட மாட்டாரு, அவர் என்ன பத்திரமா கொண்டு என்ன லேண்டிங் பண்ணிடுவாரு, சோ எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ பாருங்க, அந்த சிறு குழந்தைக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருக்கும்போ நம்ம அவரை எப்படி நம்பணும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் அவரை நெருங்கி சேர ஆயத்தப்படுவோம். இரண்டாவதாக பார்க்கும் போது, நல்ல நிலத்துக்கு ஒப்பானவர்களா இல்லை நல்ல கனிகளை கொடுக்கின்றோமா? ஒரு மரத்தை நம்ம நட்டு வளர்த்து பாதுகாக்கும் போது அது நமக்கு நல்ல கனியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிறு குழந்தைகள்கிட்ட நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய பண்பு உண்டு. படிப்படியாக வளர்ந்து நம்மள மாதிரி பெரியவங்களாகும் போது அது காணாம போயிடும். அதுக்கப்புறம் கபடம், வஞ்சகம், பொறாமை இதுதான் அந்த குழந்தைகிட்ட வருது. அதனால இவற்றையெல்லாம் ஒழித்து விட்டு ஒரு சிறு பிள்ளையை போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். மத்தேயு 12வது அதிகாரம் 45வது வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும் போது, நல்ல மனுஷன் தன் இருதயமாக பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று. சிந்தித்து பாருங்க, நம்முடைய இதயத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட கனிகளை இன்றைக்கு கொடுக்கிறோம் என்று. திருமறையில் பார்க்கும் ஒரு சிறுவனை பற்றி பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், அந்த சிறுவன் அந்த சிறு வயதிலே தேவனுடைய சத்தியத்தை கேட்க போகிறான். அங்கே இயேசுவானவர் விரும்புகிறார் எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று. அந்த சிறுவனிடத்தில் சிறு உணவு இருந்தது, அவன் அதை கொடுக்கின்றான். அவன் நினைத்திருக்கலாம், என் தாய் எனக்கு கொடுத்து அனுப்பிய உணவை நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று. அந்த குழந்தை அப்படி யோசிக்கவில்லை. அவன் தன்னிடம் இருந்ததை தன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு பகிர்வுக்கு பாத்திரக்காரனாக விளங்குகிறான். அடுத்ததாக நாகமான் வீட்டில் ஒரு சிறுமி இருந்தால், அவள் இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். அடிமை என்று சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, துன்பப்படுத்தி இருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியுது தன்னுடைய எஜமானுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு. ஆனா தன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்காகவும் துன்பப்படுத்தினவங்களும் அவ சொல்றா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவ சொல்றது, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அங்க போனா அவங்க நோய் சரியானும். அவ யோசிச்சிருக்கலாம், என்ன கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நான் என் நன்மை செய்யணும்னு. ஆனா அவ அப்படி யோசிக்கல. அங்கேயும் அவ ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்துறான். இப்படிப்பட்ட குணங்கள் இன்று நம்முடைய இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். நம்ம எவ்வளவோ பணம் வச்சிருக்கலாம், தொழிலதிபர்களா இருக்கலாம்,
இருக்கலாம், நிறைய வீடு வச்சிருக்கலாம், கார் வச்சிருக்கலாம். என்ன வச்சிருந்தாலும் வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 25வது வசனம். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு வச்சிருந்தாலும் ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். அவ்வளவுதான். ஒருவன் நம்ம எவ்வளவு திரளான ஆஸ்திகள் வைத்திருந்தால் அது நமக்கு ஜீவன் அல்ல என்று திருமறை சொல்கிறது. மறுபடியும் ஒரு சிறு பிள்ளையை போல் நாம் ஆகவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக முடியாது. ஒருமுறை பறவைகள் பற்றிய ஒரு கட்டுரை எழுதுவதற்காக பறவைகளை பற்றிய ஒரு தகவல்கள் சேகரித்த போது கழுகு பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் அங்கே இருந்தது. இந்த கழுகு 40 ஆண்டுகள் வாழ்ந்ததும் அந்த கழுகுடைய அழகு இப்படி வளைஞ்சது மாதிரி இருக்கும். அதோட நகங்கள் எல்லாம் நீண்டு வளர்ந்திருக்கும். அதோட இறக்கைகள் எல்லாம் அதுக்கு கனமாயிருக்கும். ஆனா அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு அந்த கழுகு வாழாது. அது என்ன செய்யும்னா, ஒரு உயரமான மலையில போய் அங்க பாதுகாப்பா இருந்துட்டு அந்த அழகை அந்த பாறையில மோதி மோதி உடைக்கும். அதனுடைய இறக்கைகளை எல்லாம் அந்த பாறையில அடிச்சு உடைச்சிரும். அந்த நகத்தை எல்லாம் அந்த மாதிரி அடிச்சு உடைச்சிட்டு 6 வாரங்கள் அங்கே பட்டினியா இருக்கும். 150 நாள் கழிச்சு அந்த கழுகானது அழகாக ஒய்யாரமா புதிய அழகு, புதிய நகங்கள், புதிய இறக்கைகளோடு பறந்து இந்த உலகத்துல மறுபடியும் 30 ஆண்டு காலம் வாழும். கழுகுடைய ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். மறுபடியும் பிறந்த அந்த 30 ஆண்டுகள் அழகா புதுசா பிறந்தது மாதிரி அவ்வளவு சந்தோஷமா அது திருப்பி அது சாப்பிட தொடங்கி அழகா வாழுமா. அந்த கழுகி அப்படி செய்துன்னா நம்மளால ஏன் முடியாது? நமக்கு பாரமா இருக்கக்கூடிய கோபங்கள், பொறாமைகள், விரோதங்கள், இப்படிப்பட்ட குணங்களை விட்டுவிட்டு நாம் ஏன் மறுபடியாக புதுசா பிறக்க முடியாது என்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவதாக பார்க்கும் போது மாறுகிறோமா, இல்லை மாற்றத்தை ஏற்படுத்துகிறோமா? இதை நாம் கொஞ்சம் உலக பிரகாரமாக சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு திருமறை பள்ளி தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏசு சொன்னாரு, நீ சிறு பிள்ளைகளை போல மாறி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்ம மாறுகிறோமோ இல்லையோ, நமக்கிட்ட இருக்க குணங்களை எல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட புகுத்தி குழந்தைகளை மாற்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மட்டும் தேவ பக்தியா இருந்தா பத்தாது, நம்முடைய குழந்தைகளும் தேவனுக்குள் வளர வேண்டும். திருமறை பள்ளி தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இதை உருவாக்கின ராபர்ட் ரெக்ஸ் என்பவர் அன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒரு வெற்றியையும் கண்டார். ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த திருமறை பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், உவமைகள், கதாபாத்திரங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எபேசியர் 6:1 சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. இப்படிப்பட்ட விதை இன்று எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய இடத்தில் நாம் கேட்கப்படுகின்ற ஒரே கேள்வி, என்னுடைய ஆலயத்தில் திருமறை பள்ளி நடக்கும் போது என் மகன் எங்கே இருக்கிறாள், என் மகள் எங்கே இருக்கிறாள் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒருவேளை படிப்பு, வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கலாம், அது வேறு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்தாத பிள்ளைகளும், திறமைகள் இருந்தும் அதை வெளிப்படுத்தாத பிள்ளைகளும், இன்றைக்கு பயன்படுத்த விடாத பெற்றோர்களும் பல பேர் உண்டு. ஒரு கட்டத்தை தாண்டி நான் வாலிப பிள்ளைகளை திருச்சபையில் இன்றைக்கு பார்க்கவே முடியாது. பல திருச்சபையில் அப்படிதான். ஆனா எப்போ ஆராதனை முடியும், வீட்டுக்கு ஓடலான்னு காத்திருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் உண்டு. ஒரு இன்ஃபேன் குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் செங்கடல் கடந்த நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன தேவையோ நீ ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணு, ஏசப்பா உனக்கு கொடுப்பார் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு அது மனசுல ஆழமா பதிஞ்சுது. அந்த குழந்தை சொல்லுது, நம்ம என்ன வேணுமோ நம்ம ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணா ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்களாம். அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளவு புரியும் போது ஏன் வாலிப பிள்ளைகளுக்கு புரியாது? வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று சிந்தித்து பாருங்கள். நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டுல அங்க நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்துல மனோவாவின் மனைவிக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமாகி குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவளுக்கு அங்க ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. குழந்தை பிறக்கும் மட்டும் சொல்லல, 3 விதமான கட்டளை அங்க கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே அவளுக்கு சொல்லப்படுது, ஒரு தாய் எப்படி நடக்கணும், ஒரு தாய்னா நல்ல பழக்கம் உடையவளா இருக்கணும். அதனால அவளுக்கு சொல்லப்படுது, திராட்சரசமும் மதுபானம் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாதபடி இருக்கணும்னு அவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அடுத்ததா சொல்றாரு,
நீ இந்த குழந்தைய தேவனுக்கு என்ற நசரேனா இருப்பான் என்று, அதாவது நசரேன் விரதம் எண்ணாகமம் 6 ஃபுல்லா வாசிக்கும் போது அங்க தெரியும். சவரகன் கத்தி படலாகுது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, இப்படிதான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு பல முறை இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. 3வது சொல்றாரு, அந்த எதிர்காலத்தை குறித்து சொல்றாரு. அதாவது இந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி இஸ்ரவேலரை பெலிஸ்தீன் கையிலிருந்து மீட்டுக் கொள்வான் அப்படின்னு ஒரு இது அங்க கொடுக்கிறாரு. பாருங்க, அவன் அடுத்து அந்த சிம்சோன் வளர்ந்து ஒரு பராக்கிரமசாலியாக மாறுகிறான். அப்போ அந்த அவரை பத்தி ஒரு கருத்து கடவுள் வச்சிருந்தாரு இல்லையா? நம்ம கிட்ட இருக்க குழந்தைய பற்றி எவ்வளவு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பாரு. நம்ம அனைவரும் வியக்கிற அளவுக்கு சில வேளை நம்ம பிள்ளைங்க இந்த சமுதாயத்துல உயர்ந்து நிக்கலாம். ஆனா அந்த குழந்தைய நம்ம பொறுப்புணர்ச்சியோட வளர வைத்திருந்தது நம்முடைய கடமை. இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், மனோவனுடைய குடும்பம் கடவுளிடம் ஆலோசனை கேட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தியது. அப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் கொடுக்கிறது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாளைக்கு அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வார்கள். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோரா, இல்லை என் பேர குழந்தைக்கு நல்ல ஒரு தாத்தா பாட்டியா நான் இருக்கேன்னு மாறத்தட்டி சொல்ல முடியும்னு யோசித்து பாருங்க. சிறு குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை நம்ம தேடி தேடி வரும், நம்ம எப்பவுமே தேடி வரும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம கையில ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்வோம்? அந்த குழந்தை கையில கொடுத்துருவோம். அந்த குழந்தை 2 நாளாலும் நம்மளை தேடி வராது, இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம அங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறோம்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு கள ஆய்வு சொல்கிறது, 100ல 90% பெற்றோர்கள் ஏதோ குழந்தைய வளர்த்துறாங்க, அவ்வளவுதான். 10% பெற்றோர்கள் தான் அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மகனாக நிற்க வேண்டும் என்று கருத்தோடு வளர்க்கிறவங்க 10% அந்த கள ஆய்வு சொல்கிறது. எபேசியர் 4:9 சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று. அந்த குழந்தை சின்னதா இருக்கும்போ அப்பா சொல்லுவாரு, அப்பா யாராவது தேடி வந்தா வீட்டுல இல்லைன்னு சொல்லுன்னு. அந்த குழந்தை அழகா சொல்லும், அப்பா வீட்டுல இல்லைன்னு சொன்னாருன்னு. அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் இப்படி சொல்லும், அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி அப்பாவை காப்பாத்தோம். ஒரு 2 நாள் தள்ளி அந்த பிள்ளையோட டீச்சர் வரும்போது அவன் சொல்லியிருக்கான், அப்பா என் டீச்சர் வராங்க, கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு. அப்போதான் அப்பா கேக்குறாரு, என்ன பொய் சொல்றியான்னு. பாருங்க, பொய் சொல்லி கொடுத்தது யாரு? அப்பா. ஆனா அப்பாவுக்கு தான் புரியுது, ஐயோ நான் அன்னைக்கு பிள்ளைக்கு நான் இப்படி பொய் சொல்ல கட்சி கொடுத்திருக்கிறேன்னு. பாருங்க, அந்த சிறு வயதிலே கபடமற்ற அந்த குழந்தைக்கு யார் கபடத்தை விதித்தது என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுல நிறைவு கிடையாது, அடுத்தவங்க பொருள் மேல ஆசை. ஆனா நாம் 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கலாம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்கு? அதை நம்ம எத்தனை பேர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. 5 வயசுல அந்த குழந்தை வந்து அழகா கேட்கும், அம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பென்சில் இருக்கு, நீங்க வாங்கி கொடுக்குறீங்களான்னு. வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம அப்ப சொல்ல மாட்டோம், உனக்கிட்ட இருக்கிறது உனக்கு போதும், கடவுள் உனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அது போச்சு, நீ வாழ கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கொடுக்கறதில்ல. அதே குழந்தை 20 வயசு ஆமா வந்து நிக்கும், என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பைக் இருக்கு, நீங்க வாங்கி தரீங்களான்னு. அப்பா அழுதோ திட்டியோ பிரயோஜனம் இல்லை. விதைக்க வேண்டிய நேரத்துல இங்க விதைய போட்டிருந்தா அது அங்க வந்து கனியா நின்று இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி போதகர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஒரு பைக் வாங்கி கொடுத்து ஒரு குடும்பம் சிதைந்து போனது. அந்த பையன் வந்து விபத்துல போறான், தாயானது அதிர்ச்சியில போறா, தந்தை உன் உயிரையை மாத்துக்கொண்டால். பாருங்கள், இப்படிதான் இன்றைய இளம் தலைமுறைகள் இருக்கின்றது. பெற்றோர்களாகிய நமக்கே இன்றைக்கு நிறைவில்லை, நமக்கு இருக்கிறதுல நிறைவில்லை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் நிறைவில்லை, ஊர்ல திருப்தி இல்ல, பாக்குற வேலையில திருப்தி இல்ல. கண்ணாடி முன்னிச்சு நம்ம சொல்றது என்ன? இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் சகப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நம்ம படைச்ச கடவுளுக்கே நம்ம இன்னைக்கு கரெக்ஷன் சொல்லும்போ நம்ம பார்த்து வளர்ற பிள்ளைங்க எப்படி வளரும்னு யோசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 6:7 சொல்கிறது, உலகத்திலிருந்து நாம் எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு செல்வதும் இல்லை என்பது நிச்சயம். இன்றைக்கு வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் செய்கிற ஒரு பெரிய தப்பு சொல்றது என்னன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை நான் கஷ்டப்படாம வளர்க்கிறேன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், கேட்காததையும் வாங்கி கொடுக்கிறோம், கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கிறோம். அன்பான பெற்றோர்களே, நாம் அறிந்திருக்க வேண்டியது, தேவையற்ற பொருளுக்கு இல்லை என்ற பதிலை சொல்ல நீங்களும் நானும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய இங்கு அநேக பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று, ஒரு பொருள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க சொல்றது, காசு எங்க இருந்து ஏடிஎம் மெஷின்ல இருந்து வருதுன்னு. அந்த பிள்ளைக்கு தெரியாது அப்பா கஷ்டப்பட்டுதான் காசு வருதுன்னு. இப்போ ஒரு பொருளை வாங்கும்போ நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கணும்,
இந்த பொருள் எப்படி வந்து, ஒரு கூலி வேலை பாக்குற அப்பாவா இருக்கலாம், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சதுனால தான் இந்த பொருள் வந்திருக்குன்னு அந்த குழந்தை அறிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் முன்னாடி இவ்வளவு வேலை பார்த்தனாலதான் இந்த பொருள் வந்திருக்குன்னு சில நேரங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அது இன்றைக்கு அந்த குழந்தைக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு அப்பாவா அம்மாவா அந்த குழந்தை உயர்ந்து நிற்கும் போது அப்ப அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு குழந்தையாக வரும். நாம் எப்படிப்பட்ட விதைகளை இன்றைக்கு போடுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். தீமோத்தேயுவை அவருடைய அம்மாவும் பாட்டியும் நன்றாக வளர்த்தி ஒரு அப்போஸ்தலனாக்கி விட்டார்கள் என்று பார்க்க முடியும். அடுத்ததா வார்த்தைகள். இன்றைக்கு சிறு குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை அழகா பேசும். ஆனா நாம என்ன செய்வோம்னா அடுத்தவர்களை அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுதான் பேசுவோம். அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய நாளைக்கு அப்படியே தான் பேசும். மத்தேயு 12:36 சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கொப்புவிக்க வேண்டும். தவறு செய்யாத மனிதனே இந்த உலகத்திலே இல்ல, தவறை திருத்திக் கொள்ளாத மனிதன் இல்லை. எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான். ஆனா நாம நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை முன்னாடி வச்சுதான் அடுத்த வீட்டுக்காரனை நம்ம சொல்லுவோம். அப்ப அதை பார்த்து வளர்ற குழந்தை எப்படி வளரும் என்று யோசித்து பாருங்கள். சின்ன விஷயத்தை கூட அந்த பிள்ளைங்க நோட் பண்ணிட்டே இருக்கும். அடுத்ததா புரிதல் என்ற ஒன்று இந்த குழந்தைகள்கிட்ட இல்ல. லூக்கா 9:47 இயேசு சீஷர்களை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்தார். அவங்க மனசுலதான் யோசிச்சாங்க யார் பெருசு அப்படின்னு. அதுக்குள்ளாடி இயேசப்பா சொல்லிட்டாரு, குழந்தைய அங்க முன்னிறுத்திட்டாரு. லூக்கா 16:15 தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார், நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கோம். ஆனா நம்ம இன்னைக்கு எத்தனை பேரை புரிந்து வாழ்கிறோம்? நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம் முதியோர்களை மதிக்கணும், முதியோர்களை புரிந்து நடக்கணும் அப்படின்னு. ஆனா எந்த சூழ்நிலையில எப்படி நடக்கணும்னு நம்ம அந்த குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளிடமிருந்து நாம் எப்படிப்பட்ட கனிகளை அப்ப எதிர்பார்க்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். நம்ம எதை செய்கிறோமோ அததான் அந்த குழந்தைங்க செய்யும். என்னுடன் படித்த ஒரு 10ஆம் வகுப்பு தோழி நன்றா சூப்பரா படிப்பான். எந்த டவுட் கேட்டாலும் மேக்ஸ்ல சொல்லி தருவா. 100 பப்ளிக் எக்ஸாம்லயே 100 மதிப்பெண் வாங்கினா. ஆனா வாழ்க்கை என்ற வட்டத்துல வாங்கின மதிப்பெண் 0. அதாவது தன்னுடைய கணவருடைய பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவர் கொஞ்சம் காசு தேவைப்பட்டு அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க. அவ அப்போ சென்னையில இருந்தா, கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அவர் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டால் 1.5 வயது குழந்தை அங்கே நிற்கதியாக நின்று கொண்டிருந்தது. பாருங்கள், இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு கோடி கொடுத்து வேணா ஒரு திருமணம் பண்ணி வைப்போம். ஆனா புரிதல் என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த வாழ்க்கை எப்போதுமே வெற்றி பெறாது. யோசித்து பாருங்கள், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி காசு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கலாம், நல்ல குணங்களை நாம் இன்றைக்கு கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். நெல்லை விதைச்சிட்டு கோதுமை எதிர்பார்த்தா வராது. பாகக்காயை விதைச்சிட்டு ஐயோ எனக்கு இனி பாகக்காய் பிடிக்காது, அந்த கொடியில திராட்சை பழம் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. எதை விதைத்தோமோ அதையே நம்ம அறுக்க முடியும். யோபு ஒரு பெஸ்ட் மேன். தன்னுடைய குழந்தைகளை அழகாக வளர்த்தினார். பாவம் செய்யக்கூடாது, கடவுளை பழிச்சு பேசக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்பாராம், நீ பாவம் செஞ்சியா, கடவுளை பழிச்சு பேசினியான்னு சொல்லிட்டு கேட்பாராம். நம்ம என்ன செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க பலி செலுத்துறவராக காணப்பட்டார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இன்றைக்கு நம்ம அரவணைக்கிறோங்கிற பேர்ல செல்லம் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டிய, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பும், தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டனையும் கொடுக்க வேண்டும். இந்த பொருளை தூக்கி எறிகிற பிள்ளைங்க நிறைய உண்டு. அதை கொண்டாடுற பெற்றோர்கள் உண்டு. அது அடி கொடுத்து எடுத்து வைக்க சொல்ற பெற்றோர்கள் உண்டு. இதுல பெருமைப்படுற பெற்றோர்கள் உண்டு. அவன் என் தாத்தா மாதிரி, அவன் என் அப்பா மாதிரின்னு பெருமைப்படுகிற பெற்றோர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பெற்றோர்களா இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நாம பிரேயர் பண்ணுவான், நான் பிள்ளைக்கு கஷ்டமே கொடுக்காது அப்படின்னு. அன்பானவர்களே, கஷ்டமே கொடுக்காதுன்னு ஜெபிக்கிறத விட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை அதை தாண்டி நல்ல ஒரு மனிதனாக நிற்க வேண்டிய ஒரு சக்தியை கொடு என்று ஜெபிப்பதே சிறப்பாகும். நான் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருடைய மகன் நன்றாக படிப்பான். நல்ல பையன், 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். நல்லா படிக்கக்கூடிய பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான். ஆனா திடீரென்று அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. எங்கேன்னு தான் வீட்டில இருந்து பார்த்த பழக்கம். அவனுடைய அம்மாவுக்கு ஒரு புரிதல் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவில்லை. அடுத்த வீட்டுல கார் வாங்கினா இங்க கார் வாங்கணும், அடுத்த வீட்டுல வீடு வாங்கினா இங்க வாங்கணும், எதுலையுமே நிறைவில்லாத ஒரு அம்மா கோபத்தை பெற்றோர்களிடமும் தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்களிடம் காட்டிக்கொண்டே இருந்தாங்க. அந்த ஆசிரியர் அதே பள்ளிக்கூடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதே பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த குழந்தை ஒரு மன அழுத்தத்துக்குள் ஆளாகின்றான். திடீரென்று உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள்.
ரத்தம் அடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தான். ஏனென்றால் கடைசியாக நாங்கள் ஒருமுறை பார்ப்பதற்காக சென்ற போது அவங்க அம்மா அப்படி அழுறாங்க. ஏன்னு கேட்டா, இவ்வளவு நாளும் சண்டை போடுவது அப்பாவை பிளாக்மெயில் பண்றதுக்கு அம்மா சொன்ன வார்த்தை, உங்க பிள்ளைகளை வேணா நீங்க பாத்துக்கோங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது அவனுடைய மனசுல அது ஆழமா பதிஞ்சது. அம்மா இப்படி சொல்லிட்டா, அவன் நினைச்சு அதை நினைச்சதுனால அவன் மன அழுத்தத்துக்குள்ள ஆகிட்டான். அன்பான பெற்றோர்களை, அன்னைக்கு அந்த குழந்தைக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தோம். அந்த ஆசிரியர்கள்ட்ட சொன்னோம், இனி நீங்க இப்படி பண்ணாதீங்க, நம்முடைய குழந்தைகளோட எதிர்காலம் கெட்டு போகிறது என்று அந்த ஆசிரியர் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தாங்க. அன்னையிலிருந்து அவங்க அந்த குழந்தைய சர்ச்சுக்கு விட ஆரம்பிக்காங்க, தாத்தா குட்டியோட பேச விட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு மாதிரியான ஒரு அம்மாவை அன்னைக்கு இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அன்னைக்கும் மாறலைனா அவனுடைய வாழ்க்கை திசை திருப்பி போயிருக்கும். அன்பானவர்களே, அந்த சிறு குழந்தையா இருக்கும்போது நம்ம சொல்றதெல்லாம் இந்த குழந்தைங்க கேட்டுட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் கேட்காது, ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு திருப்பி நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால நம்ம நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டியது நமக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நம் குழந்தைகள் கொடுக்கும். அன்பானவர்களே, நாம் சிறு பிள்ளைகளை போல மாறுவோம். சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்ல விதைகளை போட்டு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நாம் அவரிடம் நெருங்கி சேர ஆயத்தப்படுவோம். நாம் நல்லதை கொடுக்கும் போது அந்த குழந்தை மட்டும் நல்லதா மாறாது, நாமும் நல்லவர்களாக இந்த சமுதாயத்தில் நிற்க முடியும். விடியற்கால வெளுப்பை போல உங்கள் அனைவருடைய வெளிச்சம் எழும்பி உங்கள் வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, நாங்கள் கேட்ட செய்தி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும் அப்பா. எங்களுக்கு நீர் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக ஆண்டவருக்குள் வழிநடத்தி நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தந்து நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன்.